வெல்கம் டு எவ்ரிதிங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எம்எஸ் பவர் பாயிண்டில் ஒரு இமேஜ் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, அப்படி இன்செர்ட் பண்ண இமேஜை எப்படிலாம் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வர இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பிக்சர்ஸை பற்றி நிறையா பார்க்க போகிறோம். நல்லா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இப்போது ஃபோட்டோ இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்செர்ட் ரிப்பனுக்கு போய்க்கலாம். இன்செர்ட் ரிப்பனில் போய்ட்டு நியூ ஸ்லைடை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளாங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பிளாங்காக ஸ்லைடு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிஃபால்ட்டாக ஒரு ஸ்லைடு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையில்லாது அதை டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். கிளிக் பண்ணி டெலிட் கே ப்ரெஸ் பண்ணுங்கள், டெலிட் ஆயிடும். இப்போ மறுபடியும் இன்செர்ட் ரிப்பன் போய்க்கலாம். இன்செர்ட் ரிப்பனில் போய்ட்டு பிக்சர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லைப்ரரியில் பிக்சர் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்திருக்கும். இதில் ஒரு பிக்சர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிக்சர் வேணும்னா நம்ம ப்ரௌஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இதில் நான் அந்த ஃப்ளவர்ஸ் உள்ள பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அப்படி இன்செர்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் உள்ள வந்துடுது. இப்போ நம்மளுக்கு ஒரு 2-3 பிக்சர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஸ்லைடில் நம்மளுக்கு வரணும்னா நம்ம இன்செர்ட் பண்ணலாம். அதே மாதிரி போயிட்டு பிக்சரை கிளிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் வந்து கை எடுத்துக்கூடாது. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான பிக்சர் மட்டும் நான் செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் நான் வந்து ஒரு 4 பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்செர்ட்டை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்சர் உள்ள வந்துடும். இந்த மாதிரி உள்ள வந்துடுது. இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா எல்லா பிக்சருமே ஒன்றா செலக்ட் ஆகிருக்கு. இதை நம்ம மூவ் பண்ணோம்னாலும் மொத்தமாக தான் மூவ் ஆகும். இப்போ நான் குறைக்கிறேன் சைஸை. இப்போ பாருங்கள், சைஸை குறைக்கும் போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக சைஸ் குறையும். இந்த இமேஜ் அலைன்மெண்ட்டை பற்றி ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பென்குவினை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இன்செர்ட். ஓகே, இதோட சைஸை கொஞ்சம் சிறுசு பண்ணி வச்சுக்கலாம். அப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிக்சர் ஸ்டைல்னு சொல்லிட்டு நிறையா டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு டெம்ப்ளேட்டுக்குமே ஒரு மாதிரி பிக்சர் நம்மளுக்கு மாறி வரும். இதில் பாருங்கள், டிஃபால்ட்டாக ஒரு 10 டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 26 டெம்ப்ளேட் கிட்ட கிடைக்குது. இதில் நான் இந்த சர்க்கிள் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஒரு அழகான சர்க்கிள் ஷேப்பில் வந்துருச்சு. இந்த சர்க்கிள் டெம்ப்ளேட்டை நீங்கள் நிறைய ஃபோட்டோ ஆல்பமில் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்செர்ட் பண்ண ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 2D ஆப்ஜெக்ட். இதே நம்ம 3D ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதிலே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ MS பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஆல்பம் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்காண்டி பேசிக் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்யூச்சர் வீடியோவில் நம்ம ஒரு அழகான ஃபோட்டோ ஆல்பம் பண்ணலாம். இந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுனால ஃப்யூச்சர் வீடியோவில் நம்ம பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் நான் இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்கள், பிக்சர் ஷேப்பு கீழே பிக்சர் பார்டர்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம கலர்ஸை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக்சரோட பார்டர் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த பிக்சரோட பார்டரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ பிக்சர் பார்டர்லேயே போயிட்டு வெயிட் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பார்டர் சைஸுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது அந்த பிக்சருக்கு சில எஃபெக்ட்ஸ் தேவைப்படுதுன்னா பிக்சர் எஃபெக்ட்டில் போயிட்டு இதுக்கு நம்ம ஷேடோ எஃபெக்ட்டோ இல்லை வேறு ஏதோ ப்ரெசென்ட் எஃபெக்ட்டோ கொடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், ஷேடோ எஃபெக்ட்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்டரோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சில எஃபெக்ட்டில் கிளியராக தெரியும். இப்போ பிக்சர் பார்டரில் போயிட்டு வெயிட்டில் இருக்கிறதுலே அதிகமாக நான் 6 வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிக்சர் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பிக்சர் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறையா எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து ப்ரெசென்ட் எஃபெக்ட்டில் பாருங்கள். இப்போது இந்த பிக்சர் எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா பவுலிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸாவோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும்னா வச்சுக்கலாம். இதில் எனக்கு பிடிச்ச எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் தான். இதில் செம்மையாக இருக்கும். இதில் பாருங்கள், அந்த ரெஃப்ளெக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதுலேயே நம்ம 3D ரொட்டேஷனும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இமேஜை எந்த டைரெக்ஷனாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆல்பம் பண்ணும்போது இந்த எஃபெக்ட்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்ததாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பேனலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து பார்க்காதது பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்ட் பார்க்கல. இந்த அட்ஜஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் நம்ம இமேஜோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டிகிரிஸ்லேருந்து இன்க்ரீஸ் இருக்குது. இப்போ வந்து +40 +20 30 போயிட்டு அப்படி 0 வந்து நார்மலு. அதுக்கீழே பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிடும். இது கொஞ்சம் டார்க்காக காமிக்கும் நம்மளுக்கு. இதுலேயே நம்ம மேனுவலாக பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா பிக்சர் கரெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து நம்ம மேனுவலாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ % தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரீகலரிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இமேஜை பிளாக் அண்ட் ஒயிட்டாவோ இல்லை வேறு எதுவும் கலராகவும் மாற்றி கொண்டு வந்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டார்க் வெர்ஷன் இருக்குது, அதே மாதிரி லைட் வெர்ஷனும் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த மாதிரி டார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட் மோடு இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலர் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு இமேஜுக்கு எந்த மாதிரி கலர் செட் ஆகுதோ அது மாதிரி ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இதில் பண்ணிக்கலாம். அதில் ரீசெட் பிக்சர் இருக்குது, கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்செர்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இமேஜ் வந்துடும். இதை நம்ம மூவ் பண்ணி மறுபடியும் சைஸை குறைச்சி வச்சுக்கலாம். அடுத்த எடிட்டிங்காக நீங்கள் உள்ளே போய் தான் கொடுக்கணும்னு இல்லை. இந்த இடத்துல ரீசெட் பிக்சர்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சர் ரீசெட் ஆகி நம்ம இன்செர்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும்.
சாரி கிளிக் பண்ணாமலே வந்துட்டேன். இந்த இடத்துல ரீசெட் பிக்சர் இருக்கும், கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரீசெட் ஆகி நம்மளுக்கு பிக்சர் வந்துடும். இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பிக்சர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த விண்டோவில் ஏதாச்சும் ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பதிலாக இந்த இமேஜ் ரீப்ளேஸ் ஆயிடுது. அதுக்கு மேலே கம்ப்ரஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சரோட சைஸ் அதிகமாக இருக்கனால டாக்குமெண்ட் டேட்டா சைஸும் அதிகமாக இருக்கும். அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி இதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம எப்படின்னு நம்ம பிக்சரில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இதோட போதும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸாக தெரிவிக்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த வீடியோ வரும் வரை இணைந்திருங்கள். எவ்ரிதிங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனலோடு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.